பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வந்து சமையல் வீடியோ போட்டு இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். அடிக்கடிக்கு இதுமாரி தான் சொல்கிறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான். இன்றைக்கி வந்து ரோஸ்டட் சிக்கன் செய்ய போகிறோம். அந்த சிக்கனை பற்றி தான் இன்றைக்கி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் இதுக்கு தேவையான பொருள் இதுதான். என்னென்ன எடுத்து வச்சுருக்குன்னு அப்படி பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஆனியன் போட்டுருக்கோம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வேணாம், ஒரு கிளேசி கலரில் வரும். அந்த கலரில் வந்தோன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிளேசி கலரில் வந்துச்சுங்களா? இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடி பிடிக்கும், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கூடவே வந்து நம்ம சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறதுனா, அந்த ரோஸ்டட் சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சிக்கன் குக் பண்ணுறப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கனை தைச்சிக்கிறேன். 2 லெக்கு 4 தை. நம்ம அப்படியே தான் போட போகிறோம். வாங்க. அப்படியே வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றணும். ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். 1 கிளாஸ் தண்ணி போதும். நம்ம ரோஸ்டட் தான் பண்ண போகிறோம், அதனால் 1 கிளாஸ் தண்ணி தான். உப்பு வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அப்படி பக்காவாக மேலே வந்து பாருங்கள். இங்கே வரேன் பார்க்கும் போதே தெரியுதுல சாப்பிட்ணுன்னு. இன்னும் ஒரு 10 நிமிஷங்க. இந்த மசாலாலாம் ட்ரை ஆனோடனையும் சாப்பிடலாம். சிக்கன் பாருங்கள் ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே பக்காவாகிடுச்சு.
இப்போ ஒன்றும் இல்லை, மல்லி போட்டுட்டு அப்படியே பாருங்க, மலைச்சாரல் மாதிரி மல்லி போட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன், ரோஸ்டட் சிக்கன் பாருங்கள், வேறு லெவலில் மசாலாலாம் ஊட்டியிருக்கா. சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், பயங்கரமாக இருக்கு பாருங்கள். சாப்பிடலாமா? வாங்க. அப்பா, வேறு லெவலுங்க. பாருங்கள், சிக்கன் எப்படி குக் ஆகிருக்கு பாருங்கள். பா, வேறு லெவலுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், தரமாக இருக்குது. ரோஸ்டட் சிக்கன் இந்தமாரி பெரிய பீஸில் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, தரமாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர், வேறு லெவல். பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.